கொழும்புல இருக்கிற தாமரை கோபுரத்தை பார்க்கலான்னு போனேன். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அட்டகாசமாக இருந்தது அந்த கட்டிடம். 351.5 மீட்டர் உயரம் உள்ளது இந்த கட்டிடம். அதாவது 1153 அடி. டிக்கெட் வாங்க வரிசையில் நிற்கும் போது அங்கே இருக்கிற அறிவிப்பெல்லாம் அப்படியே வாசிச்சுக்கிட்டே போனேன். வெளிநாட்டவருக்கு இலங்கை பணப்படி அவங்கள விட கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கினாங்க. என்னை கூட்டிகிட்டு போன லாரன்ஸ் அங்கிள் பேசின பிறகு நான் டிக்கெட்டை சந்தோஷமாக வாங்கிட்டு நான் போக ஆரம்பித்தேன். போகும்போது கழுத்து சுளுக்கிற அளவுக்கு இருந்தது. அந்த கோபுரம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது பார்க்குறதுக்கே. அங்கே சின்னதாக நீர்த்தேக்கம் வச்சுருந்தாங்க, அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அங்கே இருந்த ஆட்கள். 329,000 சதுர அடி தரைத்தள பரப்பளவு கொண்டது இந்த கட்டிடம். இலங்கையோட அடையாள குறியீடாக இது பிரதிபலிக்குது. தெற்காசியாவிலே மிகவும் உயரமான சுயமாக தாங்கி நிற்கக்கூடிய அமைப்பு தான் இது. பாதுகாப்புலாம் கொஞ்சம் கெடுபிடியாக தான் இருந்தது. உள்ளே போகும்போதே நம்ம பொருட்களெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இதுதான் அந்த கோபுரத்தோட வடிவமைப்பு. உள்ளே நாங்கள் போனோடனே பார்க்குறதுக்கு மால் மாதிரியே இருந்தது. ஆசியாவிலேயே 11வது உயரமான கோபுரம் தான் இது. உலகில் 19வது உயரமான கோபுரமா. பெரிய வருஷம் நினச்சி, அதனால நாங்கள் வெளிநாட்டவர் அப்படின்னு சொல்லி தனியாக அவங்க எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. தொலைத்தொடர்பு, கானகம் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்டது தான் இந்த கோபுரம். அங்கே காத்துட்டே இருக்கும்போது சுற்றி பார்த்தேன். எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கோபுரத்தை எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு அங்கே ஒரு வரைபடமும் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் மின்தூக்கி வழியாக மேலே போனோம். மேலே போய் சேர்ந்த உடனே விமானத்தில் போன மாதிரியே காது ரெண்டும் அடைச்சிருச்சு. 113 மில்லியன் US டாலரை சீன வங்கியிடமிருந்து கடன் வாங்கி இந்த கட்டிடத்தை கட்டியிருக்காங்க. கோபுரத்தோட உச்சியில் போய் பார்த்தா கொழும்பு பட்டணம் 360 டிகிரியும் தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் நின்று நம்ம அந்த இடங்களை பார்க்கலாம். ஒருவேளை இது நம்ம ஊராக இருந்தால் எந்தெந்த இடத்த நான் பார்க்குறேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போய் நின்று நான் சுற்றியும் பார்த்தேன். கொஞ்சம் தலை சுத்த தான் செஞ்சிச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. பல இடங்கள்ல இருந்து இந்த கோபுரத்தை பார்க்கலாம். சில நேரம் நெடுஞ்சாலையில் இருந்து கூட அதை பார்க்கலாம். இந்த கோபுரத்தோட கட்டுமான பணியை 20 ஜனவரி 2012 ஆரம்பித்தாங்க. 7 ஆண்டுகளில் இந்த கோபுரத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. தாமரை வடிவில் இது கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா தாமரை இலங்கை கலாச்சாரத்தில் தூய்மையை குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் தேசத்தோட வளர்ச்சியையும் அது குறிக்கும் அப்படின்றதுனால. சாயங்காலம் இருட்டின பிறகு இந்த கோபுரம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஆர்பிஜி விளக்குகள் மூலம் இதோடைய வண்ணங்கள் மாறுற மாதிரி அங்கே அமைச்சு வச்சுருக்காங்க. இந்த கோபுரத்துக்கு வருமானம் எப்படி வருதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சுற்றுலா மூலமாகவும் ஆண்டனா குத்தகை மூலமாகவும் வருது. வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பு இந்த கோபுரத்து மூலமாக நடக்குது. இந்த கோபுரத்து மூலமாக 50 தொலைக்காட்சி சேவைகள், 35 FM வானொலிகள், 20 தொலைத்தொடர்பு சேவை மையங்கள் செயல்படுது. இந்த கோபுரத்துக்கு 4 நுழைவாயில்கள் இருக்குது. அதில் 2 முக்கிய பிரமுகர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. தொலைத்தொடர்பு, அருங்காட்சியகம், உணவகம் எல்லாமே தரைத்தளத்தில் இருக்குது. மொத்தம் 6 தளங்கள் இருக்குது. முதல் தளத்தில் அருங்காட்சியகம் 1, 2 கண்காட்சி கூடமும் இருக்குது. 2வது தளத்தில் 500 பேருக்கு மேலே உட்கார்ற மாநாடு மண்டபம் ஒன்று இருக்குது. 3வது தளத்தில் உணவகங்கள், அங்காடிகள் எல்லாமே இருக்குது. 4வது தளத்தில் 1000 பேர் அமரக்கூடிய மன்றம், ஆடிட்டோரியம் ஒன்று இருக்குது. அதை நடன அரங்காவும் சில நேரம் பயன்படுத்துகிறாங்க. 5வது தளத்தில் சொகுசாக தங்கும் அறைகள் இருக்குது. பெரிய நடன அறையும் இருக்குது. அடுத்தது கண்காணிப்பு கேலரி. மேலேருந்து பார்க்கும்போது எல்லா இடமும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு இடத்துல நின்று பார்க்கும்போதும் கீழே இருக்கிற இடங்கள் எல்லாம் குட்டி குட்டியாக வித்தியாசமான கோணங்களில் தெரியுது. கீழே இருந்த ஏரி மேலே இருந்த சின்ன சின்ன படகுகளை பார்த்து நான் ஏதோ பூச்சி மிதக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா அதையெல்லாம் துடுப்பு போட்டு ஓட்டிகிட்டு வந்ததுனால பூச்சிக்குரிய கால்கள் மாதிரி இருந்தது. கீழே தெரிகிறது என்னென்ன இடங்கள் அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
நிறைய மாணவர்கள் வந்திருந்தாங்க அந்த கோபுரத்தை அன்றைக்கி பார்க்குறதுக்கு. அவங்க எல்லாருமே எல்லா இடத்தையும் ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. என்னன்னா, அவங்க பேசினது எனக்கு புரியல, நான் பேசினது அவங்களுக்கு புரியல. ஆனால் செய்கையிலையோ இல்லைன்னா நம்ம எதையாவது சொல்ல முயற்சி பண்ணாலோ அது அவங்க ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு நல்ல புன்னகையோட அவங்க அழகாக வழிவிட்டாங்க.
ஒரு வழியாக எல்லா இடத்துலையும் நின்று பார்த்துட்டு வெளியே போகிற இடத்துக்கு வந்துட்டோம். அதே மாதிரி பழைய மரியாதையோடையே வெளியே வந்தோம். கீழே வந்து வெளியே போனது வேறு பாதை வழியாக. போகிற வழியெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு ஏதோ ஒன்று இருந்துகிட்டே தான் இருந்தது. உணவகங்கள் நிறையா இருந்தது, உட்கார்றதுக்கு இடமும் இருந்தது. சுற்றி சுற்றி பார்த்துட்டே அப்படியே வெளியே வந்தோம். ரொம்ப களைப்பாக இருந்தது. அதனால் போய் ஒரு டீ குடிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து திரும்பியும் கிளம்ப ஆரம்பித்தோம். இவ்வளோ தூரம் சுற்றி பார்த்துருக்கோமே, இதோடைய நினைவாக எதுவும் வாங்கிட்டு போகலன்னா எப்படி அப்படின்னு அங்கே சில பொருட்களை வாங்கிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் மட்டும் என்ன, அந்த கோபுரத்தோட அழகு எங்களை விடவா செய்தது. சுற்றியும் பார்க்க பார்க்க அந்த கோபுரம் தெரிஞ்சிட்டே தான் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது.